السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் மனிதத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்படும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே நாம் வாழுகின்ற இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அமீர் மோமினின் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில் வந்து ஒருவர் கேட்டார், சிஃப் லனா அத்துன்யா யா அமீர் மோமினின். அமீர் மோமின் அவர்களே, உலகம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்பதாக ஒருவர் கேட்டார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகம் எப்படிப்பட்டது என்றால், மாசிஃபு மின் தாரின், இந்த உலகத்தை பற்றி நான் எப்படி விளக்கம் சொல்வது என்பதாக கூறிவிட்டு சொன்னார்கள், அவ்வளுஹா அனாவுன் வ ஆஹிருஹா ஃபனாவுன். இதனுடைய ஆரம்பம் என்பது கடினமாக இருக்கும். ஆரம்பம் கடினம்தான், அதை தேடுவது என்பது கடினமானது. இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா கஷ்டப்படுறோம் இல்லையா? சொல்லுவாங்க, பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஊசியில் பள்ளம் தோன்றது மாதிரி, செலவு பண்ணுறது என்பது மண்வெட்டியில் என்ன செய்யறது, கடப்பாறையில் மண் தோன்றது மாதிரி. அப்படின்னா செலவுங்கிறது என்ன செய்யும், ஈஸியாக செலவாயிடும். 100 ரூபா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படும், 100 ரூபா செலவாக இருக்கு, என்ன ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கடையில் போய் உட்காந்து சாப்பிட உட்காந்து டிஃபன் சாப்பிட்டோட 100 ரூபா கல்யாணம் போச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவ்வளவு அனாவும் அப்படின்னா இதனுடைய ஆரம்பம் என்பது, அதாவது தலபுகா மஷக்கத்துள், அதை தேடுவது என்பது கடினமானது. ஆனால் அதே நேரத்தில் சொல்லுவாங்க, ஆஹிருஹா ஃபனாவும், இதனுடைய முடிவு என்பது அழியக்கூடியது. இதனுடைய முடிவு அழியக்கூடியதுன்னா என்ன? ஒன்று, இவர் வாழுகிற காலத்திலேயே அந்த செல்வம் போய்விடும், வாய்ப்பு இருக்கிறது. அல்லது செல்வம் இருந்தாலும் இவர் போயிடுவார். இந்த ரெண்டுல உலகம் நடக்கத்தான் செய்யும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், இந்த உலகம் என்பது ரெண்டுல ஒண்ணுதான். அவர் வாழுகிற காலத்திலேயே எத்தனையோ மக்கள் ஓகோன்னு வாழ்றாங்க, கடைசியில் ஒண்ணுக்கு வழி இல்லாமல் என்ன செய்வாங்க, கஷ்டப்படக்கூடியவர்கள், உலகத்தில் அடிப்படை தேவையை கூட நிறைவேற்ற முடியாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அரச பரம்பரைவாங்க, ஒன்றும் இல்லாமல் இருக்காங்கல்ல. நீங்க சொல்றாங்கல்ல, கல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா முகலாய மன்னருடைய பரம்பரைகள் பிச்சா ஓட்டுறாங்க. அப்ப அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதனுடைய ஆரம்பம் என்பது மிக கடினமானதை தேடுவது என்பது கஷ்டம்தான். ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்வாங்க, அதனுடைய முடிவு என்பது அழியக்கூடியது. ஒன்று, அது போய்விடும், இல்லாவிட்டால் இவன் போய்விடுவான். யாரும் ஒன்றையும் தூக்கி போக முடியாது. உலகாண்ட அரசர் இஸ்கந்தர் துல்கர்னைன் அவர் போகிற நேரத்தில், மூத்தாகிற நேரத்தில் தன்னுடைய பக்கத்தில் உள்ள அமைச்சர்களுக்கு சொன்னார், பிள்ளைகளுக்கெல்லாம் சொன்னார், இந்த என்னுடைய ஜனாசாவை கொண்டு செல்கிற நேரத்தில் என்னுடைய 2 கையை என்ன செய்ய, சந்தூக்கு வெளியே வச்சு கொண்டு போக என்பதா. ஏன்னு கேட்டாங்க, இந்த மக்கள் என்னுடைய மரணத்தை கூட ஒரு பாடமாக நினைக்க வேண்டும். என்னவென்றால், உலகாண்ட அரசர் இந்த உலகத்தை விட்டு செல்கிற நேரத்திலே எதையும் எடுத்து செல்லவில்லை என்ற பாடத்தை படிக்க வேண்டும். அதுக்காக உடைய கையை வெளியே வச்சு போங்க என்பதாக சொன்னார். இப்போ என்ன சொல்றாங்க அலி அவங்க, என்ன சொல்றாங்க, இதனுடைய உலகத்தினுடைய ஆரம்பம் என்பது கடினமானது, கஷ்டமானது, சரியா? ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய முடிவு எப்படிப்பட்டது அப்படின்னா அது அழியக்கூடியதுமாக சொன்னாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சொன்னாங்க, ஃபி ஹலாலிஹா ஹிசாபுன் வ ஃபி ஹராமிஹா இகாப்.
இதை ஹலாலான வழியிலே இவர் சம்பாதிக்கிற நேரத்திலே இதற்கு இவர் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். ஹலாலாக இதை இவர் பெற்றுக் கொள்கிறார். ஹலாலாக பெற்றுக்கொண்டால் இதற்கு பதில் உண்டு. இவர்கள் அல்லாஹ்விடம் பதில் சொல்லி ஆகணும். அதை ஹராமாக பெற்றுக்கொண்டால் அதுக்கு தண்டனை உண்டிருவாக சொன்னார். நாம் பெறக்கூடிய இந்த உலகத்திலே பெறக்கூடிய ஒவ்வொரு பாக்கியங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. மதிய நேரம் தொழுகைக்கு பிறகு லொஹருக்கு பிறகு தொழுகை இல்லாத ஒரு நேரம். அது அபூபக்கர் சித்திக் செய்கிறாங்க, வந்து மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்துருக்காங்க. அந்த உமரே ஃபாரூக் செய்றா பள்ளிவாசலுக்கு வர்றாரு. வந்து கேட்கிறாரு, என்ன இந்த நேரத்தில் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க கேட்டாங்க. சொன்னாங்க, பசி, சாப்பிட ஒன்றும் இல்லை. யார்? மக்கா மாநகரத்துடைய 11 கோடீஸ்வரராக வாழ்ந்தவர் அபூபக்கர் சித்திக். எல்லாத்தையும் மார்க்கத்துக்கு கொடுத்துட்டு எப்படி உட்கார்ந்துருக்காரு. வயிற்ற பசி, சாப்பிடுறது வீட்டில் ஒன்றும் இல்லை. அதனால பள்ளிவாசல வந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த காலத்தில் வந்து எதுவாக இருந்தாலும் பள்ளிக்கு தான் வருவாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் அடுத்து கேட்டாங்க, நீங்க ஏன் வந்துருக்கீங்க? அஹரஜனி மா அஹரஜக்க, உங்களை எந்த பசி கொண்டு வந்து இங்கே சேர்த்ததோ அந்த பசியினால நான் வந்து உட்கார்ந்துருக்கேன், நானும் வந்தேன்வா. சற்று நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு வர்றாங்க. கேட்குறாங்க, என்ன இந்த நேரத்தில் இருந்தே உட்கார்ந்துருக்கேன்? அல்லாஹ்வுடைய தூதரே, பசி, சாப்பிட ஒன்றும் இல்லை. அவங்க அடுத்து கேட்குறாங்க, நீங்க என்ன எதுக்கு வந்தீங்க? அஹரஜனி மா அஹரஜாக்குமா, எந்த பசி உங்களை கொண்டு வந்து சேர்த்ததோ அந்த பசியில் என்னை கொண்டு வந்து சேர்த்து எங்கள் வீட்லேயும் சாப்பிடுவோம். சரி வாங்க. அபூ அய்யூப் அன்சாரிங்கிற ஒரு சஹாபி இருந்தார். அவர் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவர் வெளியில் போயிருந்தார். கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துட்டார். 3 பேர் வந்து அவர் விலகி கொண்டார். ஒரு உயர்ந்த விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, இந்த நேரத்தில் வந்திருக்காங்க, சாப்பாடுக்கு தான் வந்திருக்காங்க தெரியும். என்ன செஞ்சாரு, சில பேரித்தங்கனிகளை கொண்டாந்து கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உணவு தயார் செய்யப்பட்டது வந்து உணவு வந்து கொடுத்தாங்க. உணவு தயாரிச்சு வந்து என்ன செய்ய போகிறாங்க, நம்மளை மாதிரி தண்டப்படலாம் செய்ய போகிறாங்க. டக்குனே செய்வாங்க, ரொட்டியை துடுவாங்க, வந்துக்கிட்டு இருக்கிற கறியை கொண்டாந்து என்ன செய்யறாங்க, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டிலாம் நடிச்சு அறுத்தை கொண்டாந்து என்ன செஞ்சாங்க, சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உணவுக்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் சொன்னாங்க. அந்த உமரே ஃபாரூக் அல்லாஹ்வுடைய தூதர், இந்த உணவுக்கா கடுமையான பசி இருக்கிறது, ரொட்டியும் கொஞ்சம் கறி கிடைச்சிருக்கு, இதுக்கு போய் பார். பெருமானார் சொல்லுவாங்க, யௌமை அல்லாஹ் அப்பதான் இந்த ஆயத்து ஓதுறாங்க, யௌமை யுஸ்அலு அனின் நஈம், அந்த நாளையிலே மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்த அனைத்து பாக்கியங்களை பற்றி அல்லாஹு தஆலா விசாரிப்பார். அனைத்து விசாரிக்கப்படுவாங்க. அந்த ஆயத்தை பெருமானார் ஓதி காப்பார். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய ஹலாலான பாக்கியங்கள் எல்லாவற்றுக்குமே அவன் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அதனால எந்த அளவுக்கு நமக்கு நிறைய இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம பதில் சொல்லணும். அதனால பெருமானார் சொல்லுவாங்க, செல்வந்தர்களை விட ஏழைகள் 500 வருஷத்துக்கு முன்னால சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தான் அங்கே வரணும், உள்ள சொர்க்கத்துக்குள்ள வரணும். அலி என்ன சொல்றாரு அப்படின்னா, அதனுடைய ஹலாலான பாக்கியங்களுக்கு அவன் பதில் சொல்ல வேண்டும். அது ஹராமாக இருந்தால் அதற்கான தண்டனையான அனுபவிக்கணும்னு சொல்றான். 4 செய்தி சொல்லிட்டேன்னா சரி. ஆரம்பம் என்பது கஷ்டம், முடிவு என்பது அழிவு. அதனுடைய ஹலாலுக்கு பதில் சொல்ல வேண்டும், ஹராமுக்கு தண்டனை அனுபவிக்கணும். அடுத்தவங்க சொல்றாங்க, மனிஸ்தகனா ஃபீஹா ஃபுத்தின வ மனிஃப்தகர ஃபீஹா ஹஸன. யாருக்கு அந்த செல்வம் அதிகமாக இருக்கின்றதோ, செல்வந்தனாக இருக்கின்றானோ, அவன் சோதிக்கப்படுகின்றான். மஃப்தூன், அவன் சோதிக்கப்படுவான். யார் வந்து இல்லாமல் இருக்கின்றானோ அவன் கவலை கொள்வான். இருப்பவன் சோதிக்கப்படுவான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பல நேரங்களில் அந்த செல்வங்கள் அவனுக்கு சோதனையாக ஆகிவிடும். ஏன்னா அல்லாஹ் தஆலா செல்வத்தை சோதனைன்னு தான் சொல்லுவான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக அந்த செல்வமும் குழந்தைகளும் உங்களுக்கான சோதனை. அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சோதிக்கின்றான். பல நேரங்களில் அந்த செல்வங்கள் சோதனையாகும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் வழிதவறி போவதற்கு, வழிமாறி போவதற்கு காரணமாக ஆகிவிடும். எல்லா பாதுகாத்த நல்லடியார்கள் தவிர பெரும்பாலும் அந்த செல்வத்தினால சோதிக்கப்பட்டவங்க தான் அதிகம். அந்த செல்வத்தினால் சீரழிந்தவர்கள் அதிகம். அல்லாமா இக்பால் சொல்வார் இல்லையா, செல்வம், பணம் அது இல்லை என்றால் உன்னை உலகுக்கு தெரியாது, அது இருந்தால் உன்னையே உனக்கு தெரியாது.
அது இல்லைன்னா நம்மளை உலகத்துக்கு தெரியாது, யாரும் நம்மளை மதிக்க மாட்டான். பெத்த பிள்ளையா இருந்தால் கட்ட மனைவியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பைசா இருக்கிற வரைக்கும் தான். வேலை இல்லாமல் வந்து உட்கார்ந்துட்டாலும் அப்பதான் சுயரூபம் தெரியும். அதான் ஒருவன் எழுதியிருந்தான், வேலை இருப்பவனுடைய திங்கட்கிழமையை விட வேலை இல்லாதவனுடைய திங்கட்கிழமை கொடியது என்பதாக எழுதியிருந்தான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த பரிவீன் சுல்தான பேச்சில் சொல்லணும், எனக்கு காலேஜ் ப்ரொஃபஸர், அது 2 நாள் லீவ் எடுத்துட்டு 3ஆவது நாள் வந்து திங்கட்கிழமை வேலைக்கு போய் கடுப்பா இருக்கும். ஆனால் இந்த கவிதையை படித்ததற்கு பிறகு எனக்கு கடுப்பு என்ன செய்யறது போயிடுச்சுன்னு சொல்லும். என்ன அப்படின்னா அவர் எழுதியிருந்தான், திங்கட்கிழமை ரெஸ்ட் 2 நாள் ரெஸ்ட் எடுத்து திங்கட்கிழமை வேலைக்கு போய் கடுப்பா இருக்கும். அவன் அவர் எழுதியிருக்கான், வேலைக்கு செல்லக்கூடியவருடைய திங்கட்கிழமையை விட வேலை இல்லாதவருடைய திங்கட்கிழமை கடினமானது. ஏன்னா அவன் இருக்கிறது எல்லாத்தையும் பேச்சுவாங்க, இப்படியே உட்கார்ந்தா என்ன செய்திருப்பதா. சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாருக்கு செல்வங்கள் அதிகமாகின்றதோ அவர் அதனாலேயே சோதிக்கப்படுகின்றார். வரலாற்றை பார்க்கிறோம் இல்லையா, காரூன் அழிந்ததற்கு என்ன காரணம்? அவன் இந்த ஜக்காத்தை கொடுக்க மறுத்தான். நான் ஏன் கொடுக்கணும்? இன்னமா ஊத்தி தலா இல்வி, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் ஏன் கொடுக்கணும்? பல பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு. நேற்று முதல் நாள் கூட ஒருத்தர் கேட்டார், அடுத்து நான் என்னோட நகை இருக்கு அடுத்து இந்த வருஷம் கொடுத்துட்டேன், சரி அடுத்த வருஷம் கொடுக்கணுமா? கொடுக்கணும். என்ன இப்படி சொல்றீங்க? வருஷம் இப்படி கொடுத்துட்டே இருக்க முடியும்? கொடுத்ததுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ பல பேருக்கு அந்த என்ன செய்யற அந்த செல்வம்னாவே அதை எடுத்து கொடுப்பதற்கு என்பதை அவருக்கு மனசு வர்றதே இல்லை. அதனால சொல்றாங்க செல்வம் என்பது சோதனை. ஏன் என்று சொன்னால் அவனை செய்யற காரணம் அழிந்து இருக்கிற காரணம், சாலபா அழிந்து இருக்கிற காரணம். சாலபத்தின் ஹாத்தர் பெருமானாருடைய காலத்தை பள்ளியிலே கிடந்தவர், முனாஃபிக்காகி கொடுத்து செல்வம் காரணம். குர்ஆன் அல்லாஹ் சொல்வான், நான் சொல்லியிருக்கேன். அல்லாஹ் சொல்வான், இல்ல இன்சால எத்தகாரா உஸ்தகனா, மனிதன் எப்போது வசதி வாய்ப்புடையவனாக ஆகின்றான் அவன் வரம்பு மீறுகின்றான். வசதி வந்துச்சுன்னா வரம்பு மீறக்கூடிய எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, காசு திமுக பேசுற எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்போது அவன் வசதி ஆகின்றானோ அந்த செல்வத்தினாலே அவன் சோதிக்கப்படுகின்றான். அதே நேரத்தில் இல்லாதவனாக இருந்தால் கவலைப்படுகிறான். என்ன செய்யறது? என்ன சம்பாரிச்சு நம்ம கஷ்டங்கள் தீர்ந்த பாடில்லை, என்ன சம்பாதிச்சு கஷ்டங்கள் தீர்ந்து. ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து வந்து இந்த மாசம் வந்து செலுத்துவாங்க, கையில வாங்கின சோப்புல வைக்கிற காசு போன இடம் தெரியலங்கிறான். அந்த அளவுக்கு என்ன செய்யுது, அவனுக்கு என்ன செய்யுது, வறுமையில வாழக்கூடிய மக்களுக்கு, நடுத்தர மக்கள் கஷ்டப்படுகிறாங்க. ஏன்னா ஹை கிளாஸ்ல உள்ளவனும் வாழ்ந்துருவான், கீழே உள்ளவன் 4 இடத்துக்கு கையேந்தி வாழ்ந்துருவான். இந்த மிடில் கிளாஸ் இருக்கு பாருங்க, இவனால மெல்லவும் முடியாம முழுகவும் முடியாம ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு நல்ல இடத்துல படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம், ஏன்னா லோ கிளாஸ்ல படிக்க வச்சோம்னா உருப்பட மாட்டேங்குது, ஹை கிளாஸ்ல படிக்க வைக்க வசதி இல்லை, மிடில் கிளாஸ்ல படிக்க வைக்கிற வேலை செய்யறோம் அப்படின்னா ஒவ்வொரு செலவா ஸ்கூல்ல தெளிவு விட்டுட்டே இருப்பாங்க. இதை வாங்கி இந்த ப்ராஜெக்டை செஞ்சுட்டு வா, இந்த நோட்டை வாங்கிட்டு வா, இந்த நோட்ஸை வாங்கிட்டு வா, அப்ப நான் பாட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு நோட்ஸ் 350 ரூபாங்கிறோம். எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை சப்ஜெக்டும் நோட்ஸ், அதுல ஒன்னே பல வகையா நோட்ஸ். என்னடா செய்யுது அப்படின்னு என்ன சொல்றாங்க, அதனுடைய வசதி வந்தால் அதுக்கு சோதனை ஆகிறது, இல்லாவிட்டால் கவலையாகிறது. 6 செய்தி சொல்லியிருக்கேன். அடுத்து சொல்றாங்க 7, 8 சொல்றாங்க, வமன் சாஆஹா ஃபாதத்துஹு வமன் காத மின்ஹா வாதத்துஹு. இந்த உலகத்தை நோக்கி ஓடக்கூடியவன் எல்லாம், இந்த உலகத்தை நோக்கி ஓடக்கூடியவன் எல்லாம் இந்த உலகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எவன் இந்த உலகத்தை விட்டு பற்றற்று இருக்கின்றானோ அவனிடத்தில் இந்த உலகம் தேடி வருகிறது. என்ன சொல்றாங்க, உலகத்தை பிடிக்கிறன்னு ஓடுறான், கடைசியில் உலகத்தை பிடிச்சானா அழகா சொல்லுவான், மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில் மண் தான் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது ஒரு தெளிவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம், இதை சம்பாதிக்கிறேன் அதை வாங்குறேன் இதை வாங்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கான். கடைசியில் என்னத்தை வாங்குவான்? ஒன்னே வாங்க மாட்டான். பெருமானா சொல்லுவாங்க, லவ்கால் இப்ராத பாலியார் தகவீர் அபத்தகாவாதிர் சாலிசா, தங்கத்துல 2 ஓடை அவனுக்கு ஓடினால் கூட 3வது இவன் தேடுவான். பெருமானா சொல்லுவாங்க, எகிரும் இப்னாத எஸ்புமின் இஸ்ரால், மனிதனுக்கு முதன்மை அடைந்தால் கூட 2 ஆசை எப்போதும் நிலைமையாக இருக்கும். ஒன்று நீண்ட நாள் வாழணும், இன்னொன்று வந்து அதிகமா சம்பாதிக்கும். பெருமானா சொல்லுவாங்க, வலா எவ்வளவு பாவம் இல்ல துராப், கடைசியில மண்ணை தவிர அவருடைய வாய் எதுவும் நிரப்பாதுன்னு சொல்லுவாங்க. கடைசியில் என்ன அள்ளி போடுறான், வாங்க எல்லாம் ஒருபடி மண்ணள்ளி போடுங்க, எல்லாம்
சொந்தக்காரங்களாம் வாங்க மண்ணாளி போடுங்க, அதோடு மண்ணோடு மண்ணாயிரும். என்ன சொல்றாங்க, எவன் இந்த உலகத்தை நோக்கி ஓடுகின்றானோ அவன் இந்த உலகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி உலகத்தை துறந்து வாழ்ந்த மக்களுக்கு இந்த உலகம் காலில் கிடக்கு. அங்க போல அல்லாம அபூசுல் மௌலானா பார்த்தீங்கன்னா அப்படியே பணங்கள் அப்படியே முன்னால் கொட்டி கிடக்கு. அப்பதான் அவங்க அதை சொல்லுவாங்க, இந்த உலகத்தை நோக்கி ஓடாது, காசுன்னு ஓடாது. சொல்லுவாங்க, ஒரு இடத்துல வேலை செய்யற அப்படின்னா இன்னொரு இடத்துல சம்பளம் கூட கொடுக்குறாங்கிறக்காக ஹதியா கூட கொடுக்குறான்னு போவாது. அந்த இடத்துல நீ பாட்டு உட்கார்ந்து உலகம் முன்னே நாடி வரும். உலகம் நீ உலகத்தை நோக்கி ஓடினா உலகம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தை விட்டு பற்றற்றவனாக இது காசு உன் கால் கிடக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பத்தி என்ன செய்யறோம், நம்ம இருக்கணும். சரி, 8 சொல்லி நேரம் ஆயிடுச்சு. ஒமன் அபுசர மின்ஹா பஸ்தர்தகு ஒமன் அபுசர இலைகா அம்மத்து சொல்றாங்க, இந்த உலகத்தை அகப்பார்வையோடு பார்த்தவன் தெளிவடைகின்றான், இந்த உலகத்தின் அழகிலே மயங்கியவன் குருடனாகின்றான். இந்த உலகம் இப்படித்தான் அப்படின்னு விளங்குறான் பாருங்களேன், அவனுக்கு தெளிவா இருக்கு. உலகம் இப்படித்தான், அல்ஹம்துலில்லாஹ் தந்தானா அல்லாஹ் தந்தா அல்ஹம்துலில்லாஹ், செலவாச்சு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், அவ்வளவுதான் கொடுத்து போச்சு. அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ் எடுக்கிறான், இல்ல அல்லாஹ் இப்ப எடுத்துக்கிட்டான் அல்லாஹ் கொடுக்க போறான், இப்பதான் முடிஞ்சு போச்சு. நான் கூட சொல்ல அப்படின்னு ஒண்ணும் இல்லை. செலவு வருதா இருந்தா இருக்கிற செலவு பண்ண போறோம், இல்லைன்னா நம்ம கடன் கொடுக்குறதுக்குன்னே சில பேர் அல்லாஹ் என்ன வச்சிருப்பான். நம்பிக்கையாளர் சில பேர் இருப்பாங்க, பா 1 லட்ச ரூபா காசு வேணும் அப்படின்னா கொடுக்குறாங்க, அழகா ஜிபே பண்ணி விடுறான் அப்படின்னு. மாசம் ஆனா காசு கொடுக்க போறோம், கொஞ்சமா காசு கொடுக்க போறோம். என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தை தெளிவாக விளங்கி கொண்டவன், இந்த உலகம் இப்படித்தான் என்பதாக தெளிவாக விளங்கி கொண்டவன் என்ன செய்கின்றான் அப்படின்னா அவன் புத்திசாலியாக இருக்கின்றான், அவன் தெளிவடைகின்றான், அகப்பார்வையோடு பார்த்தவன் தெளிவடைகின்றான். ஆனால் இந்த உலகத்தின் அழகிலே மயங்கினான் பார்த்தீங்கன்னா அவன் குருடன் ஆகிறான். இந்த உலகத்துல பார்த்துக்கிட்டு மயங்குறான். ஏன்னா உலகம் ஒண்ணு தன் பக்கம் இருக்கும். இந்த உலகத்துல 8 பொருட்கள் நிலையில தன் பக்கமாக இருக்கும். அதனால எவன் இந்த உலகத்துல அப்படியே மயங்கிறானோ, இந்த உலகத்துல மயங்கி அல்லாஹை மறந்து விடுகின்றானோ அவன் குருடானாகின்றான். பெருமானா சொல்லுவாங்க, அன்னாசு நியாமு இதா மாத்துவின் தகவல். மனிதர்கள் என்ன செய்யறாங்க, உறக்கத்தில் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன, உறக்கத்தில் இருக்காங்கன்னா உலகத்திலே மயங்கி போய் மதிமயக்கத்துல அப்படியே உறக்கத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹை மறந்து மௌத்தின் நேரத்தில் தான் அவர்கள் விழிக்கிறார்கள். பல பேர் சக்கராத்து நேரம் மௌத்து நேரம் மலக்குள் மௌத்து வந்து நிப்பாருவாங்க. அப்ப கண்ணால பார்ப்பான், ஆஹா என்னது அதுக்குள்ள வந்துட்டாரு, என்னங்க வந்துட்டீங்க, ஒண்ணும் இல்லை, அவர் வந்துட்டாரு திரும்ப போறாரு, அதான் திரும்பிலாம் போக மாட்டார். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்தை புரிந்து கொண்டவர்கள் பாக்கியசாலிகள், இந்த உலகத்தில் புரியாதவன் பைத்தியக்காரராகவே அழைகிறார் என்பதாகத்தான் சொல்றாங்க. இதை கேட்டவனை பிறப்பிக்க அல்லாஹ்